ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். ஆஷாட நவராத்திரி இப்போ நடந்துகிட்ருக்கு. ஆஷாட நவராத்திரியோட 5வது நாள் ஆஷாட பஞ்சமி. இந்த பஞ்சமி திதி அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிதுங்க. மதியத்துக்கு மேலே ஆரம்பித்து திங்கட்கிழமை மதியம் வரைக்குமே இந்த பஞ்சமி திதி இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். பொதுவாக நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, வராகி வழிபாடு அப்படின்றது மாலை 6 மணிக்கு மேலே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியாதவங்க திங்கக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். அந்த டைமும் செய்ய முடியல அப்படின்றவங்க மதியம் 1:08 வரைக்குமே பஞ்சமி திதி இருக்குது. அந்த டைமில் நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போது என்கிட்ட இருக்கிற 2 வராகியம்மன் ஃபோட்டோ இருக்குது. ஒரு வராகியம்மன் ஃபோட்டோ, அவங்க வராகியம்மன் யார் அப்படின்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நான் வாங்கிட்டு வந்தது. இப்போ இந்த சின்னதாக இருக்கிற வராகியம்மன் ஃபோட்டோ சமீபத்தில் தங்கச்சி தஞ்சாவூர் போயிருந்தாங்க. அங்கே இருக்கிற வராகி கோவிலில் வாங்கிட்டு வந்து கொடுத்தது. 2 ஃபோட்டோவுமே நல்லா துடைச்சிட்டு 5 அப்படின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. மாதத்தில் 2 பஞ்சமி வரும் இல்லைங்களா? ஒன்று வளர்பிறை பஞ்சமி, இன்னொன்று தேய்பிறை பஞ்சமி. இந்த பஞ்சமி நாட்களில் கண்டிப்பாக வராகி அம்மனுக்கு 5 அபிஷேகம் பண்ணுவேன். எப்பயாச்சும் ரேராக தான் அவசரமாக வேறு ஏதாவது வேலை இருக்கும் பட்சத்தில் ஒரே அபிஷேகம், பால் அபிஷேகமோ இல்லை சுத்தமான தண்ணியில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடியும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது பொடியும் சேர்த்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச நைவேத்தியம் சமைச்சு தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. அவங்களுக்கு கிழங்கு வகைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி வீட்டில் என்ன கிழங்கு இருக்கோ அதை நம்ம கழுவிட்டு வைக்கணும்னு கூட கிடையாது, மண்ணோட கூட வைக்கலாம். ஏன்னா அவங்க மண்ணோட தான் அந்த கிழங்கை தோண்டி எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம அப்படியே மண்ணோட கூட வைக்கலாங்க. ஆனால் இப்போ வர்றது சுத்தமாக வருதான்னு கேட்டால் அது ஒரு சந்தேகம் தான். அதனால் கழுவியே வச்சிடலாங்க. இப்போ 2 ஃபோட்டோக்கும் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு பார்க்குறதுக்கு. இவங்களை உக்கிர தேவதை அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நான் இவங்கள சாந்த சுரூபினியாக எங்கள் வீட்டு மகாலட்சுமி தாயாராக நினச்சி தான் வழிபாடு செய்கிறேன். முதல்ல 5 அபிஷேகம், பால் அபிஷேகம், மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறமா லெமனு, கடைசியாக பன்னீர் அபிஷேகங்க. சமீப காலமாகவே வராகியம்மன் பால் குடிக்குது அப்படின்றது கொஞ்சம் காலம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அழகாக அலங்காரம் பண்ணிடுறீங்க, பூக்களெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஸ்பூனை வச்சு மறைச்சிட்றீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கமெண்ட்டில். இப்போ பச்சை பால் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுற பாலையே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொடுக்குறேன். இது சுத்தமாக அவங்களே எடுத்துக்கிறாங்க, கீழெல்லாம் போகல அப்படிலாம் நான் எந்த இடத்துலையுமே நான் சொல்லலைங்க. அவங்க இழுக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறதே தவிர்த்து மற்றபடி மொத்தமே அவங்க எடுத்துக்கிறாங்க, கீழே தட்டில் இல்லை அவங்களே சாப்பிட்றாங்கன்னு அப்படிலாம் நான் எந்த இடத்துலையும் நான் சொல்லலைங்க. ஒரு 5 அபிஷேகம் பண்ணிவிட்டு அழகாக அலங்காரம் பண்ணி இன்றைக்கி ஆஷாட பஞ்சமியை ரொம்ப சிம்பிளான முறையில் தான் வழிபாடு செஞ்சுருக்கிறேன். பொதுவாகவே என்னுடைய வழிபாடுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க. எதுவுமே ஆடம்பரமாக இருக்காது. இன்றைக்கி திங்கக்கிழமை ஆஷாட பஞ்சமி மதியம் வரையும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையை வெற்றி மயமாக்கும் 369 மேனிஃபெஸ்டேஷன் டேவும் இன்றைக்கி வந்திருக்குங்க. குறிப்பாகவே இந்த 369 நமக்கு ஒரு 4-5 தரம் வந்துடுச்சு. இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாங்க. 369 அப்படின்றது அற்புதமான சேர்க்கை கொண்ட நாள் இந்த திங்கக்கிழமைங்க. பொதுவாக திங்கக்கிழமை சிவபெருமானுக்குரிய நாள், சந்திர பகவானுக்குரிய நாள். அந்த நாளில் இந்த 369 வந்திருக்கிறது, இந்த பஞ்சமி திதி வந்திருக்கிறது இன்னுமே இந்த நாளுக்கு சிறப்பு கொடுக்குற நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த நாளில் நம்ம இந்த ஒரு வரியை மட்டும் ஒரு 18 முறை சொன்னால் போதுங்க, நம்ம வாழ்க்கை தோல்வியாகவே இருந்தாலுமே அது எல்லாமே நீங்கி வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது நம்மக்கிட்ட யாராவது பேசுவாங்களா அப்படின்னு அந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்குமாங்க. நம்ம பேசுகிறோமான்னு கேட்டால் அது ஒரு சந்தேகம்தான். இந்த மாதிரி நாட்களில் 369 வர்றது, அந்த மாதிரி 786 இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர் வர நாட்களில் இந்த பிரபஞ்சத்தில் பேராற்றல் அதிகமாக இருக்குமா. அந்த டைமில் நம்ம என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். முதல்ல எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் ஒரு நன்றி சொல்லணுங்க. பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலுமே அது நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி 30/6/2025 தேதியின்படி கூட்டுத்தொகை
3 6 வருஷத்தோட கூட்டுத்தொகை 9 369 அப்படின்ற அற்புதமான சேர்க்கை வருதுங்க. இது ஒரு சக்தி வாய்ந்த மிராக்கிள் டேவாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்குறோமோ அது அப்படியே கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த நாள் திரும்பவும் 2034ஆம் ஆண்டு வரும் அப்படின்றதுனால இன்றைய நாளை நம்ம தவற விடாமல் பயன்படுத்திக்கணுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கிடைச்சிட்டா நம்ம ஒரு சிறந்த வெற்றியாளனாகவே இருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வி வந்தால் கூட நாம் வெற்றியாளன் அப்படின்னு கருத மாட்டோம் இல்லைங்களா? அதனால் எல்லாத்துலேயுமே நம்ம சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நாம் சிறந்த வெற்றியாளனாக இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு வரி, அது என்ன வரி அப்படின்னா, நான் என்றைக்குமே வெற்றியாளனாக தான் இருப்பேன் அப்படின்றது தாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நான் என்றென்றும் வெற்றியாளனாக திகழ்வேன் அப்படின்றது. இந்த வார்த்தையை இன்றைய தினம் காலையில் 3 முறையும் மதியத்தில் 6 முறையும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி 9 முறையும் சொல்லிட்டு படுத்தாலே போதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு மகிழ்ச்சியாக இந்த ஒரு வரியை நம்ம சொல்லணுங்க. இப்படி சொல்கிறதன் மூலம் நம்மை அறியாமலேயே நேர்மறை ஆற்றல்கள் நமக்குள்ளே உண்டாகுங்க. இப்போ நான் என்னென்னைக்குமே வெற்றியாளன் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். நீங்கள் நார்மலாகவே சொல்லி பாருங்களேன், நான் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு எப்போவுமே வெற்றி மட்டும்தான் கிடைக்கும், என்னென்னைக்கும் வாழ்க்கையில் வெற்றியாளனாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த வீடியோவில் இந்த விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பாருங்களேன். ஏதோ ஒரு சக்தி மனசுக்குள்ளே இருக்கும், ஒரு நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பாக வருங்க. அதுவும் இந்த மாதிரி நாளில் மிராக்கிள் டேயில் சொல்லும்போது அதுக்கு பவர் அதிகமாக இருக்குங்க. நம்மளுடைய சொல்லிற்கும் அதிக அளவில் சக்தி இருக்குங்க. அதனால தான் அன்றைய காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சொற்களை நாம் நேர்மறையான சொற்களாக பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் நேர்மறையாகவே அமையும். அதுவும் இது போன்ற அற்புதமான எண் சேர்க்கை கொண்ட நாட்களில் நேர்மறையான வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்துவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான அற்புதமான பலன்களை பெற முடியுங்க. இந்த பிரபஞ்சத்தின் மீது முழு நம்பிக்கை வச்சு எந்த ஒரு வரியை முழு மனசோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சொல்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் வெற்றிமயமானதாக அமையும். இதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நம்பிக்கையோடு செய்யலாங்க. இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டே 5 அபிஷேகமும் பண்ணிட்டேங்க. நீங்கள் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அம்மாவோட ஃபேஸை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஒவ்வொரு பேஸுக்கும் ஒவ்வொரு விதமான ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கேங்க. ஒவ்வொரு அபிஷேகத்திலும் அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருப்பாங்க. இதை அவ்வளோ நான் நுட்பமாக கவனிப்பேங்க. ஒரு மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறேன்னா அதில் ஒரு அழகாக தெரிவாங்க, ஒரு குங்குமம் அபிஷேகம்னா அதில் ஒரு அழகாக தெரிவாங்க, ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறேன்னா அதில் ஒரு அழகாக தெரிவாங்க. எனக்கு என்னமோ அதெல்லாம் பார்க்கணுன்னா அவ்வளோ ஆசைங்க. இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த தண்ணியை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, அந்த தண்ணியை எங்கள் வீட்டில் செடிகள் வச்சுருக்கோங்க, அந்த செடிகள் கீழே கால்படாத இடத்துல போட்டுருவாங்க. இப்போ அழகாக உங்களுக்கு ஜவ்வாது அத்தர்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு தட்டு மேலே உட்கார வச்சுட்டாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி சம்பங்கி பூனால் தான் அலங்காரம் பண்ணிக்க போகிறேன். நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. இது எல்லாமே அலங்காரம் பண்ணிட்டேன். அம்மாவுக்கு மாங்கல்யம் போடுறதுக்கு மட்டும் மறந்துட்டேங்க. கொஞ்சம் அதுக்கு மஞ்சள்லாம் பூசி வச்சுருந்தேன்னா சரி கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னு சொல்லி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் எல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு பார்க்குறேன், மாங்கல்யம் காணோம். ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு மாங்கல்யத்தை போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் அதுக்கு வச்சுட்டு என்னுடைய மாங்கல்யத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு தடவை அது மாதிரி ஆகிடுதுங்க. மடியிலே தான் வச்சுருந்தேன் நான், பட் அதை மறந்துட்டுக்கிறேங்க நான். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தியே வந்தது. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது மனசுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு சஞ்சலம் வந்துடுது இல்லைங்களா? அது எல்லாருக்குமே இயல்பானது தானா, இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதான்னு எனக்கு தெரியல. பாருங்கள், இப்போ மாங்கல்யமே இல்லைங்களா? அதுக்கப்புறம் நான் வீடியோவில் பார்க்கும்போது என்னடா இது மாங்கல்யமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வச்சேன்னு தேட்டா அப்படின்னா மடியிலே தாங்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா மாங்கல்யம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி வச்சேங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே பஞ்சமியில் 5 முக தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படின்றதுனால சந்திர பகவானுக்குரிய நாள். பச்சரிசி போட்டு பச்சரிசிக்கு மேலே 5 செம்பருத்தி இலைகள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த இலைக்கு நடுவில் ஒரு 5 ரூபாய் நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே 5 முக அகல் விளக்கு வச்சு சிவப்பு கலர் திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது என்னுடைய வழக்கம். அது ரெகுலராக செஞ்சுக்கிறது தாங்க. வெற்றிலை இருந்தால் வெற்றிலையில மேலேயும் நம்ம தீபம் ஏற்றலாம். அதே போல் செம்பருத்தி இலையிலும் தீபம் ஏற்றலாங்க. ரெண்டுமே வெற்றியை கொடுக்குற இலைகள் தான்.
இப்போ செம்பருத்தி செடி நம்ம வீட்டிலே இருக்குது அப்படின்றதுனால அதை பறித்து அழகாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு முதல்ல நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டு இந்த 5 முக தீபம் ஏற்றிட்டு இப்போ வராகி அம்மனுக்கு தொடர்ந்து ரெகுலராகவே வந்து வராகி அம்மன் தீபம் நான் ஏற்றிக்கிட்டு வரேங்க. அது வந்து பஞ்சமைக்கு ஏற்றுறது அப்படிலாம் கிடையாது, ரெகுலராக ஏற்றுற அந்த தீபமும் ஏற்றி வச்சுட்டு வராகி அன்னையோட 12 திருநாமங்கள் இந்த 9 நாட்களுமே நம்ம எதை சொல்கிறோமோ எதை சொல்லலையோ இந்த 12 திருநாமங்களை ஒரு 5 முறை சொல்லலாம். அப்படி இல்லை டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரே ஒரு முறை சொன்னால் கூட போதுங்க. அந்த 12 திருநாமங்கள் அன்னையோட வந்து மூல மந்திரம், காயத்ரி மந்திரம் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணி இன்றைக்கி என்னுடைய வழிபாடை முடிச்சிட்டேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது தாங்க. இப்போ வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபோட்டோ இருந்ததுன்னா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு அன்னைக்கு ஏதாவது பிடிச்ச நைவேத்தியம் வச்சுட்டு அந்த மந்திரத்தை வந்து டைம் இருந்தால் 5 தரம் சொல்லுங்கள், டைம் இல்லைன்னா ஒரே தரம் சொல்லிவிட்டு நம்ம ரெகுலர் வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பொறுமையாக இந்த வழிபாடை செஞ்சுக்கிறேங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு 2 பக்கம் 2 குத்து விளக்கு ஏற்றிட்டு அதே போல் 5 முக தீபமும் வராகி அம்மன் தீபமும் ஏற்றிட்டேன். இன்றைக்கி நெய்வேத்தியமாக என்ன வச்சுருக்கிறோம் அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சது தாங்க வச்சுருக்கிறேன். மாம்பழம், நாவல் பழம், அதுக்கப்புறம் உப்பு சேர்க்காத தயிர் சாதம், பானகம். இந்த பிஸ்கெட் எதுக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்னா இங்கே குட்டி பசங்க இருக்கிறாங்க. நான் பூஜை பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. எப்படியும் ஏதோ நமக்கு ஸ்வீட் கிடைக்கும், சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாக்லேட்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி பிஸ்கெட் வச்சுருக்கிறேன். பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பிஸ்கெட்டை பிரித்து ஒரு 2-3 குட்டி பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால தான் பிஸ்கெட் பாக்கெட் வச்சுருக்கிறேன். ஒரு 5 அப்படின்ற நைவேத்தியமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க. ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி, ஓம் ஷியாமலாய வித்மகே அலஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத், ஓம் குண்டலி புரவாசனே சண்டமுண்ட விநாசனே பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே, அஷ்டலக்ஷ்மி சுரூபிணி அஷ்டதாரித்ரே நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. எல்லாமே ஒரு 5 தரம் சொல்லிவிட்டு அன்னையோட திருநாமங்கள் 5 தரம். பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமய சங்கீதா சமயேஸ்வரி வார்த்தாளி வாராகி போத்ரினி சிவா மகாசேனா ஆக்ஞா சக்ரேஸ்வரி அரிக்னி. இந்த ஒவ்வொரு திருநாமத்துக்கு முன்னாடி ஓம் ஐம் க்ளம் பஞ்சமி நாயகியை போற்றி, ஒவ்வொரு திருநாமத்துக்கு முன்னாடியும் ஓம் ஐம் க்ளம் அப்படின்னு சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்க முடியலனா கூட 12 திருநாமங்களை அப்படியே சொல்லலாங்க. அதோடு இப்போ சமீப காலமாக வந்து கற்பூரவள்ளி இலை மேலே கற்பூரம் வச்சு அதோட கிராம்பு வச்சு ஏற்றுறது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்குது அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதை தான் இப்போ கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த ஒரு கற்பூரத்தை வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்டுட்டோம், பூஜை அறைக்கு போக முடியல, பீரியட் டைமாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது விஷயமா இருக்குது, பூஜை அறைக்கு போக முடியல அப்படின்றவங்க கூட ஹாலில் உட்காந்துட்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் கூட உட்காந்துக்கலாங்க. அப்படி யாரும் வரலைன்னா கூட பரவாயில்ல, வீட்டு குடும்ப தலைவி ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு ஒரு கட்டி கற்பூரம், அதுக்கு மேலே கற்பூரவள்ளி இலை, அதுக்கு மேலே ஒரு கட்டி கற்பூரம், ஒரு 5 கிராம்பு வச்சு அதை ஏற்றிட்டு நம்ம வீடு ஃபுல்லாக கட்டலாம். வீட்டில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் காட்டலாம், வீட்டை சுற்றியும் காட்டலாங்க. அப்படி இல்லை பூஜை பண்ண முடியும் அப்படின்றவங்க பூஜை அறையில் கற்பூரத்தை இந்த மாதிரி காமிக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்க. இப்போ நிலவாசலேருந்து காமிச்சிட்டு கதவுக்கு பின்னாடி பூஜை, சமையலறை, பெட்ரூமு, இந்த மாதிரி எல்லா ரூமுக்கும் காமிச்சிட்டு இன்றைக்கி வந்து என்னுடைய பூஜையை நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேங்க. ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இப்படி தான் வழிபாடு செய்வேன். அதே மாதிரி தான் வளர்பிறை பஞ்சமினா அதுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருப்பேன். 5 வளர்பிறை பஞ்சமி செய்வேன். அதே போல் தேய்பிறை பஞ்சமி அப்படின்னா என்னுடைய கஷ்டங்கள் தேஞ்சு போகணும், கடன் போகணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சு 5 வாரம் தொடர்ந்து செய்வாங்க. இதுதான் என்னுடைய முறை. இப்படி தான் நான் வழிபாடு செஞ்சுக்கிறதுங்க. அந்த கற்பூரம் நமக்கு அந்த இலை வந்து எரிஞ்சு வரும்போது அந்த வாசனை இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம சுவாசிக்கும் போது நல்லா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குங்க. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டாங்க. இன்னொரு அடிஷ்னலாக ஒரு விஷயமும் உங்களோட சொல்ல ஆசைப்பட்றேங்க. தினசரி வீட்டில் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஒரு வீடுன்னு இருந்தால் எப்படி நிலவாசல் முக்கியமோ அது போல் வாசலில் கோலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யுகமாக நம்மளுடைய பாரம்பரியத்தில் கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா வாசல் தெளித்து கோலம் போடுறது. ஆனால் இந்த பழக்கமே காலப்போக்கில் மறைஞ்சிடும் போல் இருக்குதுங்க. இப்போ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம், நிலவாசலில் கூட்டி கோலம் போட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஒரு வீடு அடுத்த வீடு அடுத்த வீடு அப்படியே பக்கத்தில்
பக்கத்தில் வீடு, கோலம் போட முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்குங்க. எந்த இடத்துல குடியிருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்த சுத்தம் செஞ்சுட்டு சின்ன கோலம் ஒரு ஸ்டார் மாதிரி போட்டால் கூட போதுதுங்க. அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். அதை யாருமே மறக்கக்கூடாதுங்க. கூடுமான வரைக்குமே இந்த வேலையை தினமுமே சிரமம் பார்க்காம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வாசலை கூட்டி கோலம் போடுறதுல இன்றைக்கி நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, கோல மாவில் கோலம் போடுறது. இந்த தவறை யாருமே செய்யக்கூடாதுங்க. அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவு ப்ளஸ் கோல மாவு ரெண்டுமே கலந்து போடுவாங்க, பார்க்குறதுக்கு பிரைட்டாக தெரியுமா அப்படின்னு சொல்லி. அந்த தப்பும் பண்ணக்கூடாதுங்க. அது அரிசி மாவு அப்படின்னு நினச்சிட்டு எறும்பு ஈ சாப்பிட்டு அதனால் அதுங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிது அப்படின்னா அதுங்க கூட நமக்கு சாபம் கொடுக்கும். தெரிஞ்சோ தெரியாமல் கூட நம்ம அந்த தவறை செய்யக்கூடாது. கோல மாவில் கோலம் போடுறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் மிஷினில் கொடுத்தீங்க அப்படின்னாவே கோல மாவுக்கு அப்படின்னா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி தருவாங்க. கோல மாவில் கோலம் போட்டால் எப்படி வருமோ அதே போல் அரிசி மாவில் கோலம் போட்டால் கூட ரொம்ப நல்லதுங்க. நான் முன்னாடியெல்லாம் கோல மாவில் தான் கோலம் போட்டுருந்தேன். இப்போல்லாம் அரிசி மாவு வாங்கி அரைச்சி ஒரு 10 கிலோ 5 கிலோ அப்படியே மொத்தமாக அரைச்சி ஸ்டாக் பண்ணி அதை தாங்க கோலம் போட்டுட்ருக்குறேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏற்கனவே ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கிறேங்க, அந்த கோல மாவு எப்படி இருக்கும், கோலம் போட்டால் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் அப்படின்றதும் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வராகி அம்மன் வழிபாடு அப்படின்னா எனக்கு இப்படி முடித்தாதாங்க திருப்தியாக இருக்கும். நல்லபடியாக அவங்களுக்கு நைவேத்தியத்தை கொடுத்து முடிச்சுட்டேன். வீடியோவில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.